ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டெக் ப்ராக். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விவோவோட V25 ப்ரோ. ஸோ இந்த மொபைலோட என்னோட ஒப்பீனியன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது வாங்கலாமா வேணாமான்ட்டு, ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலி இது என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூவாக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ தான் சொல்லுவேன். இது உண்மையிலே நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இது யாருக்கு பொருத்தமாக இருக்குன்ட்டு நான் இந்த விஷயத்தில் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதனால் நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காமல் பார்த்துடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனும் அதெல்லாம் கிளிக் பண்ண தான் நான் போகிற வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதம் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ அதுக்காக ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி செக்ஷன்ஸில் போட்டுட்டேன். ஸோ எதுக்காக இந்த லாங் பேக்குன்ட்டு. ஸோ ஓகேங்களா, ஸோ ரொம்ப பேசணும்ல. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஓகே, இதோட நம்ம டிஸ்பிளே பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் கொண்ட ஒரு பிக் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா POLEDலன்ட்டு பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாரிட்டிக்காகவும் கலர்ஃபுல்லாகவும் நம்ம எடுக்கிற அந்த கேமராவோட அந்த பிக்சல், ஓகேங்களா, அந்த பிக்சர்ஸ் நம்ம கண்ணில் பார்க்க சொல்லும் கொஞ்சம் கிளாரிட்டி வைஸாக கிளியராக இருக்கும். அதில் மூவிஸ் பார்க்கும்போது கேம்ஸ் விளாடும். ஸோ அந்த அட்வென்ச்சர்ஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். தென் அடுத்ததாக இதோட கேமரா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பின் பக்கத்தில் மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் கொண்ட ஒரு மெயின் கேமரா, தென் அடுத்ததாக 8 மெகா பிக்சல் கொண்ட ஒரு வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சல் கொண்ட ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வேறு எதனா அவங்க புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இதில் டியூல் எக்ஸ்ப்ளோரர் மோஷன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டியூல் வியூ, அதாவது இப்போது பெரிய அதாவது சாம்சங் இப்போ ரிலீஸடாக லான்ச் பண்ண S22 அல்ட்ரா S21 மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம விளாக் எடுக்கிற மாதிரி ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமரா நம்ம கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டியூல் அதை இந்த மொபைலும் தந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம், விளாக் எடுக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் நல்லாயிருக்கும். தென் அடுத்தது இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்ச் ஹோல் கேமரா. ஸோ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 92% இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர் பண்ணியிருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 32 மெகா பிக்சல். ஸோ இந்த 32 மெகா பிக்சலும் சாதாரணமான சென்சார் கிடையாது, இது ஒரு சோனி தரப்புலேருந்து ஒரு சென்சார். அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட ஜீஸ், அதாவது எக்ஸ் சீரிஸ், விவோவில் எக்ஸ் சீரிஸில் ஜீஸ்னு ஒரு கம்பெனி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அவங்களோட லென்ஸை இதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் அவங்க கை கோத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்ட்டு நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கிற அந்த கேப்சர்ஸை பொறுத்து தான் நமக்கு தெரியும். தென் அடுத்ததா இவ்வளோ பெரிய டிஸ்பிளே, ஸோ கேமராஸ் இதெல்லாம் கொடுக்க சொல்லும். அப்போ இதோட பேட்டரி எந்த அளவுக்கு இருக்கும்? ஸோ இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4830 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு 0 to 50 மினிமம் 30 மினிட்ஸில் சார்ஜ் ஆகும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, ஒரு நல்ல பேட்டரிக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு சார்ஜர். ஸோ இதனால் இதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. தென் அடுத்ததாக இதோட ரேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று 8GB ரேம் 128GB, தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12GB ரேம் 256GB. ஸோ இந்த 2 வேரியண்ட்டுக்குமே ஒரு பட்ஜெட் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நான் சொன்ன 8GB ரேம் 128GB வேரியண்ட்னா 36,000 ரூபாய்க்கு அவங்க இதை சேல் பண்ணுறாங்க. தென் அடுத்ததாக சொன்னால் 12GB ரேம் 256 40,000 ரூபாய்க்கு இவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, 40,000 ரூபாய் கொடுத்து நம்ம விவோ V25 ப்ரோ வாங்கிறதுக்கு அண்டு 36,000 ரூபாய் கொடுத்து இந்த மொபைலை வாங்கலாமான்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் தான் நான் சொல்லுவேன். எதுக்காகனா இதோட ப்ராசஸரை பற்றி MediaTek Dimensity 1300 பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1300 என்ன இருக்குது இதில்? அது யூஸ்வலாக வர எல்லா மொபைலும் இருக்குமே, 25,000 மொபைலும் இருக்குது அப்படின்னா. ஸோ ஓகே, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதோட கிராஃபிக்ஸ் ஸோ மாலி G77. ஸோ G77ன்றது ஒன்று சாதாரண சிப்செட் கிடையாது கிராஃபிக்ஸு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு சிப்செட் தான். இதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் எதுக்காக இந்த மொபைல் ஃபிட் பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது. எதுக்காகனா நான் சொன்ன அந்த POLED டிஸ்பிளே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட டைமென்சிட்டி ப்ராசஸர், ஸோ அதெல்லாம் பீட் பண்ணும்போது அந்த
கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாரும் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் இதில் ஈட்டிங் இஷ்யூஸ் இருக்காக கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இதில் வந்து கூலிங் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். ஸோ அதனால் உங்களோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ், கேமிங் விளையாடுறவங்களா இருக்கலாம், சில ஒரு எடிட்டிங் பண்ணுறவங்களா இருக்கலாம், இந்த மொபைல் வந்து நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. தென் அடுத்ததான் இந்த மொபைல்லையும் அதே விஷயத்த இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ விவோ வந்து புதுசாக ஆரம்பித்த அந்த ஃப்ளூயிட் கிளாஸ், அதாவது ஏஜி ஃப்ளூயிட் கிளாஸ், நம்மளோட கலர் சேஞ்சிங்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம பதிவு வச்சோன்னா, ஸோ எந்த ஆப்ஜெக்ட் அதில் வச்சு சன்லைட்டில் வைக்க சொல்லும், சன்லைட் வச்சுட்டு பேர் பார்த்தீங்கன்னா அந்த அச்சு வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதான் சேம் டிஸ்பிளே தான் இதுலேயே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு 36,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல பட்ஜெட் மொபைலாக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவோ V25 Pro. ஏன்னா இப்போ இருக்க அவங்க சீரீஸில் பார்த்தீங்கன்னா விவோ V23 நல்லா தான் இருக்குது. ஸோ V25 Pro இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மெயினாக ஒரு விஷயத்த அவங்க வச்சுருக்காங்க, அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஏன்னா 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா. ஸோ அப்பேச்சர் பார்த்தீங்கன்னா f1.89. ஸோ இதுக்காகவே நான் இந்த மொபைலை சஜஷன் பண்ணுவேன். எதுக்காகனா அப்பேச்சர். ஸோ இந்த அப்பேச்சர் பொறுத்து தான் இருக்குதா அந்த ஃபோட்டோவோட கிளாரிட்டி, அந்த ஆப்ஜெக்ட், அதாவது இப்போ ஒருத்தர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த பிக்சல் உடையாமல் நல்லா கொஞ்சம் பெட்டராக எடுக்கிறதுக்கு இந்த அப்பேச்சர் யூஸ் ஆகும். ஸோ அப்பேச்சரை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மொபைல் வாங்க நீங்கள் தயாரிக்கீங்கன்னா தாராளமாக போய் வாங்கலாம், ஷோரூமில் வாங்கலாம் அண்டு ஆன்லைனில் வாங்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷோரூம் வாங்குறதுக்கு நான் சின்ன அட்வைஸ் தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு மைண்ட் கான்செப்டோட போகிறீங்கன்னா, அதாவது விவோ V25 Pro வாங்க போகிறீங்கன்னா வாங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவாக வந்து அது இருக்குது இது இருக்குது சொல்லி வேறு எதனா மொபைலுக்கு டைவெர்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல மொபைலாக இருந்தால் வாங்கலாம். பட் ஆனால் நீங்கள் எடுத்து போனது இதுதான் முடிவு இல்லைங்கன்னா தாராளமாக இந்த மொபைல் வாங்கிக்கோங்க. தென் எக்ஸ்ட்ராவாக எதனா பில்லு போடுறாங்கன்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ லவ் யூ கைஸ், பாய். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைல் யாராவது வாங்குற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ மாற்றம் ஒன்றே மாறுது. வேறு ஒரு வீடியோ தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாதாரண மந்திரத்துக்கு வரலாம். 5 வயசுல இருந்து அவன் விட்டு அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. வரலாறு தெரியாம பேசுறாங்க.